வரலாற்றின் வெளிச்சத்தில் ஒரு மிக பெரும் மறைந்து கிடக்கும் உண்மையை தேட நம்மவர்களில் ஒரு சிலர் இன்று தலைப்பட்டுள்ளனர். வினோதமான காலச்சக்கரம் விதியாகி ஈழத்தில் தமிழர்களின் வாழ்வின் மிக பெரும் சோகச் சுவடுகளை பதித்து போனது. இது இன்று நேற்று மாத்திரமல்ல, காலங்காலமாக இடம்பெற்று வருகிறது. பேரழிவொன்றை சந்தித்த இனம் தன் இன வரலாற்றை தேடி ஓட முற்படும் போது காலம் சில உண்மைகளை வெளிப்படுத்தும். அப்படி ஈழத்தமிழர் விவகாரத்திலும் காலம் காணாமல் ஆக்கப்பட்ட மனிதர்களுக்கு அப்பால் மறைத்து காணாமல் போகச் செய்யப்பட்ட சில தமிழ் கிராமங்கள் தொடர்பிலும் தெளிய வைத்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரை தமிழரின் வரலாறு பல சந்தர்ப்பங்களில் திரிவுபடுத்தப்பட்டும் திருடப்பட்டும் அழிக்கப்பட்டும் உள்ளது. அப்படியாக அழிக்கப்பட்ட வரலாற்று மேட்டில் தொலைந்து போக வேண்டும் என்ற நோக்கில் துரத்தப்பட்ட தமிழர்களின் நிலம் ஒன்றின் கதையை பேசப் போகிறது. இலங்கையில் தமிழர்களும் போதுமான வரலாற்று ஆதாரங்களின்படி பூர்வீகமானவர்களே. இயக்கரும் நாகரும் வாழ்ந்த இந்த மண்ணில் தமிழே பேச்சு மொழியாகவும் தமிழ் பண்பாடே வாழ்வியலாகவும் இருந்தது. இதற்கு போதுமான சான்றாதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கை சிங்கள மக்கள் தங்கள் முன்னோடிகளாக குறிப்பிட்டு கொண்டாடும் விஜயனும் தோழர்களும் இந்த மண்ணில் தரையிறங்க முன்பு இருந்தே இந்த மண் தமிழர்களுடையது. அவர்களின் பஞ்ச ஈச்சரங்களும் இங்குதான் இருந்தது. ஏன், இங்கு வாழ்ந்த மக்கள் தமிழ் அடையாளங்களையும் தமிழ் பெயர்களையும் சூட்டிய சிங்கள பௌத்த வரலாற்றை கூறும் அவர்களின் தலையாய ஆவணமான மகாவம்சமும் குறிப்பிட்டு சொல்கிறது. அடிக்கடி வந்தேறு குடிகளென தமிழர்களை விமர்சிக்கும் சிங்கள தலைவர்களின் வரலாற்றில்தான் வந்தேறிய வரலாறு இப்போது காணப்படுகிறது. விஜயனும் தோழர்களும் பின் மணப்பெண்களும் தோழிகளும் பின் சகோதரர்கள் என வந்தேறிய பரம்பரை வரலாற்றையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது சிங்கள சமூகம். ஆனால் இந்த நாட்டில் பௌத்தம் என்ற தர்மம் தலையெடுப்பதற்கு முன்பு இருந்தே தமிழர்களின் வைதிக வழிபாடு வலுப்பெற்றிருந்தது என்பதே வரலாற்று உண்மை. இப்படி நிறையவே இட்டுக்கட்டப்பட்ட கதைகளால் தங்களை ஒரு சுதேச இனமாக காட்டிக்கொள்ளும் சிங்கள இனம் சான்றாதாரங்களின்படியும் சுயமான வாழ்க்கை பண்பாட்டையும் கொண்ட தமிழின வரலாற்றை அழிப்பதிலும் அவர்களை ஒடுக்குவதிலும் நிலங்களை பிடுங்குவதிலும் மிக மும்முரமாக இருந்து வருகின்றன. ஏனென்றால் திடமான வரலாற்று குறிப்புடைய இனம் தங்களின் வரலாற்றோடு வாழ்ந்தால் அது தங்களது வரலாற்றை மலினப்படுத்திவிடும் என்ற அச்சம் இவர்களை கொடூரமான மனித பேய்களாக மாற்றி வைத்திருக்கிறது. அதன்படியாகவே இன்றளவும் கொடூரங்களை அரங்கேற்றி வருகிறார்கள். அப்படியான ஒரு சம்பவமாகவே அனுராதபுரத்தில் வாழ்ந்த தமிழர்கள் இனவரி நடவடிக்கைகளால் துரத்தப்பட்டு அவர்களின் வாழிடமும் வாழ்ந்த கிராமமும் அழிக்கப்பட்டு அடையாளம் மாற்றப்பட்டது. இந்த நிலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் இருவேறு காலப்பகுதியில் துரத்தி துடைத்தொழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு அந்த துன்பியலை எதிர்கொண்ட இருவரின் வாக்குமூலங்களை இங்கு பகிர்ந்து விடுகிறோம். தனது ஆரம்ப காலங்களை அனுராதபுரத்தில் கழித்த ஸ்ரீ சோமா என்பவர் தனது வாழ்தல் பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார். 1958 கலவரத்தில் பூர்வீகமாக இருந்த தமிழர்கள் அடித்து கலைக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் வேறு பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள். எங்கள் குடும்பங்களும் இதில் இருந்தன. அதில் ஒரு குடும்பம் கிளிநொச்சிக்கு இடம்பெயர்ந்தது. பல குடும்பங்கள் எங்கு போனார்களோ அல்லது அங்கு தங்கிவிட்டார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் எங்கள் பூட்டனாரின் இறப்புக்கு அந்த குடும்பம் வந்து போனார்கள். எனக்கு தெரிந்தளவுக்கு இன்னும் அங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதில்லை. அங்குள்ள தமிழ் மக்கள் இன்னும் அனுராதபுரத்தில் வாழ்கிறார்கள். அரசியல் தீர்வின் மூலம் திரும்ப பெறலாம். நடக்குமா என்பதற்கில்லை, நடக்கலாம். இதே மாதிரி கதிர்காமத்திலும் இன்னும் தமிழர்கள் சிங்களம் பேசும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதேவேளை எஞ்சியவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரட்டப்பட்டதாக ரஜினி என்பவர் தனது வாக்குமூலம் பதிவு செய்கிறார். எங்கள் குடும்பமும் அனுராதபுரத்தில் தான் இருந்தோம். நாங்கள் 5வது தலைமுறையாக அங்கே வாழ்ந்தோம். மிக சந்தோஷமாக சிங்களவன் எங்களை அடித்து துரத்திவிட்டு இப்போ அவன் சந்ததிகளோடு வாழுகிறான். நாங்கள் 1985 வரை அங்கு வாழ்ந்தோம். நாம் கற்ற பாடசாலை இன்னும் அங்கே இருக்கிறது. எங்கள் கதிரேசன் கோயில் இப்போ சிங்களவர் வசம். பூசகர் கூட ஒன்றுமே தெரியாத சிங்களவன். தற்போது எங்கள் குடும்பமும் கிளிநொச்சியில் நிறைய குடும்பங்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு சிலரின் கூற்றுப்படி அங்கு 1977களில் நகரபிதாவாக இருந்தவர் யாழ் கந்தரோடையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் என்று குறிப்பிடுகிறார்கள்.
இவர் தொடர்பில் மேலதிக விவரங்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் தொலைந்து போன அனுராதபுரத்தின் ஆதி தமிழர்களின் ஊர் தொடர்பில் இணைய உதவியுடன் கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி அனுராதபுரம் பகுதியில் 1670களில் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்ந்தது பற்றி ரோபர்ட் நோக்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் சிலோன் எனும் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். இக்கிராமங்களில் 446 தமிழ் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது மிக குறைந்த தொகையே. மிகுந்தலை உதவி அரசாங்க அதிபர் பிரிவில் 53 தமிழ் கிராமங்கள், வேலன்குளம், கட்டமான்குளம், கல்மடு, சின்ன சிப்பிக்குளம், பனிச்சகல்லு, புதுக்குளம், சுருக்குளம், பெரிய கேம்பிக்குளம், விருப்பன்குளம், மாங்குளம், முந்திரிப்பூக்குளம், நொச்சிக்குளம், கம்மல்குளம், கண்ணாத்திட்டி, பிராமணக்கோட்டை, இட்டிக்கட்டு, காசிமடு, கடம்பன்காமம், கைப்பிட்டி, வேம்புக்குளம், குஞ்சிக்குளம், குருந்தன்குளம், மன்னயம்குளம், சிறுக்குளம், கூளன்குளம், முதலிப்பன்குளம், சங்கிலிக்குளம், அளப்பன்குளம், கல்குளம், கரடிக்குளம், மருதன்குளம், மருதன்கல்லு, சின்னக்குளம், சாய்ப்புக்கல்லு, சின்ன மருதன்குளம், மருதன்குளம், பூவரசன்குளம், புதுக்குளம், நல்லபாம்புக்குளம், குருந்தன்குளம், மேல்கரப்பன்குளம், கீழ்கரப்பன்குளம், காயங்குளம், கொட்டமான்குளம், குறிஞ்சான்குளம், பொத்தானை, இலுப்பைக்கண்ணியா, சீப்புக்குளம், சங்கிலிக்குளம், உக்குலன்குளம், காட்டுக்குழி, வெள்ளமுரானை, வேளாளர் காமம், நுவரகம் பாலத்த மத்தி, உதவி அரசாங்க அதிபர் பிரிவில் 60 கிராமங்கள், பசவக்குளம், சின்னப்பன்குழி, கட்டைக்காடு, ஆலங்கட்டு, பெரியசேனை, ஒட்டுப்பள்ளம், கல்பாலம், சமுளங்குளம், ஆலங்குளம், எட்டிக்குளம், புளியங்குளம், சப்புக்குளம், பண்டார புளியங்குளம், புளியங்குளம், கொக்குச்சி, பிஞ்சிக்குளம், வீரன்குழி, கருக்கன்குழி, அத்திக்குளம், கல்குளம், இத்திக்குளம், படருக்குளம், கல்குளம், குளுமாட்டுக்கடை, நொச்சிக்குளம், பாண்டிக்குளம், புதுக்குளம், வேம்புக்குளம், அத்திக்குளம், ஆலங்குளம், கரம்பை, கரம்பைக்குளம், மகாபுலங்குளம், மேலோயாமடு, மேல் அத்தியக்குளம், மேல் புளியங்குளம், நீராவி, ஈச்சங்குளம், பெரிய பங்குழி, பெருமையன்குளம், இலுப்புக்குளம், நெச்சிக்குளம், நெல்லிக்குளம், புசியன்குளம், கோப்பாக்குளம், தனையன்குளம், ஆண்டியாக்குளம், தெப்பன்குளம், இலுப்பன்கடவை, உலுக்குளம், புலங்குளம், கள்ளஞ்சி, திறப்பனை, மேல்புலங்குளம், நெலுக்குளம், பாண்டித்தன்குளம், பண்டத்தான்குளம், புஞ்சிக்குளம், தட்டான்குளம், சமுளங்குளம், மதுவாச்சி. கல்நேவ உதவி அரசாங்க அதிபர் பிரிவில் 9 கிராமங்கள், கள்ளன்குடி, கள்ளஞ்சி, கட்டருகாமம், கருவேலமரக்குளம், சின்ன ஒத்தபாகம், பெரிய ஒத்தபாகம், நாககாமம், பத்தினிகாமம், பெருங்குளம். ஹோரவப்புத்தானை உதவி அரசாங்க அதிபர் பிரிவு 16 தமிழ் கிராமங்கள், ஆனை விழுந்தான், தமிழர்குளம், உறவுப்புத்தானை, சின்ன புளியங்குளம், அங்குநொச்சி, முக்குவர்குளம், காயன் கொல்லை, பரங்கீர்வாடி, புளியங்கடவை, ரத்தமலை, முக்களஞ்சேனை, வீரச்சோலை, மதுவாச்சி, வேலன்கல்லு. அனுராதபுரம் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்த இப்படியான பல தமிழ் கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இக்கிராமங்களில் தற்போது சிங்கள மக்களே வாழ்கிறார்கள். இக்கிராமங்களின் பெயர்களின் முடிவில் குளம் எனும் சொல் காணப்படுகிறது. தற்போது இப்பெயர்கள் சற்று சிங்களமயமாகிவிட்டன. நொச்சிக்குளம் நொச்சியாக்குளம் எனவும், காயன் கொல்லை காயங்கொல்லைவு எனவும், புளியங்கடவை புளியங்கடவலை எனவும், மருதங்கல்லு மருதன்கலை எனவும் உருமாறியுள்ளது. எனவே இவற்றை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் முற்றிலும் சிங்கள பெயர்களாக மாற்றமடைந்த தமிழ் கிராமங்களை என்று அடையாளம் காண முடியாமல் உள்ளது. உதாரணத்திற்கு புளியங்குளம் எனும் தமிழ் பெயர் சியம்பலா கஸ்பெவ எனவும், விளாங்குளம் எனும் தமிழ் பெயர் திபுள் கஸ்பெவ எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்றும் தமிழ் கிராமங்கள் என அடையாளம் காணக்கூடிய பல கிராமங்கள் அனுராதபுர மாவட்டத்தில் காணப்படுகின்றன. ஒரு இனம் தான் வாழ்ந்த தடங்களில் இருந்து துரத்தப்பட்டு நிலங்கள் அபகரிக்கப்படுவது இலங்கை போன்ற ஒரு நாட்டில் புதிதில்லை. ஆனால் இந்த மனிதர்கள் தங்கள் வரலாறுகளை தேடாமல் இருப்பதுதான் தவறு. அனுராதபுரத்தில் தொலைந்த தமிழ் கிராமங்களும் அதன் எச்சங்களும் இன்று கிளிநொச்சியில் வாழும் குடும்பங்களுமே. அனுராதபுரத்தில் தொலைந்த தமிழ் கிராமங்களும் அதன் எச்சங்களாய் இன்றும் கிளிநொச்சியில் வாழும் குடும்பங்களுமே சிங்கள பௌத்த இனவாத மகாவம்ச மனோநிலை துடைத்தெறிய துடிக்கும் தமிழர் வாழிடங்கள் தொடர்பிலான காலத்தின் மிகப்பெரிய சாட்சி.
அழிவுச் சுவடுகளில் அவதியுறும் இனம் தனது விடுதலையை நேசித்து அதை அடைந்துவிட ஓர்மம் கொள்ள வேண்டுமென்றால் தனது பூர்வீகத்தை நிறுவுவதற்கான தரவுகளை திரட்ட வேண்டும், தனது பாரம்பரியங்களை கடத்த வேண்டும், மொழிச்செறிவையும் பண்பாட்டையும் பாதுகாக்க வேண்டும். இவை பேரளவில் தமிழர்களால் தவறவிடப்படுகிறதா என்ற கேள்வி இந்த நாட்களில் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில் கிளிநொச்சியில் எச்சங்களாய் எஞ்சி வாழும் அனுராதபுர தமிழர்களையும் அவர்களின் தலைமுறைகளையும் சாட்சியங்களாய் திரட்ட வேண்டிய கால கட்டாயத்தை ஐபிசி தமிழ் உங்கள் முன் நிறுத்துகிறது.